மதகஜ ராஜா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு காமெடி என்டர்டைனர். கதை வந்து பார்த்தீங்கன்னா சோனி சூத் வந்து ஒரு தொழிலதிபர். அவர்னால வந்து இவர் விஷாலோட 2 ஃப்ரெண்ட்ஸ் பாதிக்கிறாங்க. இதுக்காக தட்டி கேட்க போறாரு. இதுதான் வந்து படத்தோட லைனு. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செம்ம காமெடியா இருக்குது. ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு சுவாமிநாதனோட காமெடி வேற ரேஞ்சில் படைய கிளப்பிச்சு. அதுக்கப்புறம் இவர் சந்தானம் வந்து படம் த்ரூ அவுட்டா காமெடி பண்ணியிருக்காரு. அவரெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்றோம். அவர் ஏன் ஹீரோவா போனீங்க, நீங்க காமெடியெல்லாம் பண்ணீங்கன்னா இன்னும் மக்கள் இன்னும் ரசிச்சு பார்ப்போம். காமெடியன் ஆக்சுவலா வந்து ஒரு ஹீரோவோட ஒரு ஹையர் கிரேடு. அது ஏன் அவர் புரிஞ்சுக்கலன்னு தெரியல. அவர் இன்னும் வந்து காமெடியனா வந்தாருன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல வந்து இது மனோபாலாவுக்கு ஒரு ட்ரிபியூட் தான் சொல்லலாம். ஏன்னா வேற ரேஞ்ச் காமெடி. எப்படி ரஜினிக்கு ஒரு பாஷா இருந்துச்சோ இந்த படத்துல வந்த சீக்வன்ஸ்ல வந்து மனோபாலாவுக்கு அந்த அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆச்சு. பட் சேட் திங் வந்து அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அவர் முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா அவர்லாம் வேற ரேஞ்சில் போயிருப்பாரு. அந்த அளவுக்கு காமெடி செமையா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இப்போ பிரபுதேவா பணமா ஒரு படத்தை நடிச்சிருப்பாருல்ல, அதுவே வந்து நல்லா தான் இருந்துச்சு. இது அதோட பல மடங்கு சூப்பரா இருக்கு. பணமா நடிச்சிருப்பாரு, அந்த அளவுக்கு சூப்பரா நடிச்சிருப்பாரு. படத்துல மைனஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் ரொம்ப ஓவர் த டாப்பா இருந்துச்சு. அது கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்த சாங்ஸ் வந்து கொஞ்சம் பழைய ஸ்டைல்ல வந்து அந்த தம்மு பிரேக்கா சாங் வச்சிருப்பாங்களா அந்த ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மைடியர் லவர் வந்து இன்னைக்குமே வந்து ரெலவெண்டா நல்லா வைப் பண்ற மாதிரி சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல வந்து சதா வச்சு ஒரு சாங் பண்ணியிருப்பாங்க, அதுவும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எண்டு ரோலிங் டைல்ஸ் முடிகிற வரைக்கும் வந்து எந்த ஆடியன்ஸுமே இருந்துச்சு போல. இன்ஃபேக்ட் ஒன்ஸ் மோர் கூட கடைசியில் கேட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த சாங் இருந்துச்சு. இல்ல உண்மையிலே இன்னைக்கும் வந்து இந்த அளவுக்கு பேசுறோம்னா ஒரு 2013 ஒரு வர வேண்டிய ஒரு படம். இன்னைக்கு கூட நம்ம அந்த படத்தை வந்து பார்த்துட்டு நம்ம சிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த அளவுக்கு ஒரு ஒரு கிளாசிக்கலான ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. அன்னைக்கே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே டோட்டல் டீமே வேற ரேஞ்சில் போயிருக்கோம். அது எஸ்பெஷலி மனோபாலா வந்து வேற ரேஞ்சில் கண்டிப்பாக போயிருப்பாரு இந்த படம். ஆனால் ரொம்ப ஒரு சேட் பார்ட் என்னன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. உண்மையிலே இன்னைக்கு நல்ல ரசிகரமாக தான் இருக்கு. கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வந்து அந்த கொஞ்சம் பழைய கலர் மாதிரி இருக்கு. பட் அதெல்லாம் வந்து ஆடியன்ஸ்க்கு நோட் பண்ற மாதிரிலாம் இல்லை. உங்களுக்கு 1-2 டைலாக் வந்து கொஞ்சம் அந்த காலகட்டத்தில் உள்ளது லைட்டா இருக்காங்க. பட் ஓவராலா ஜென்ரல் டைலாக்ஸ் தான். ஸோ அதனால உங்களுக்கு பெருசா அந்த காலகட்டத்தையும் பெருசா வந்து தப்பா காமிக்கல. பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ற படம் அது. கண்டிப்பா இது பொங்கலுக்கு செலிப்ரேட் பண்ணக்கூடிய படம். 2024ல ஃபர்ஸ்ட் ஹிட் ஃபிலிம் வந்து அரண்மனை 4 சுந்தர் சி தான் கொடுத்தாரு. இந்த வருஷமும் 2025லயும் ஃபர்ஸ்ட் தமிழ் ஹிட் ஃபிலிம் வந்து சுந்தர் சி தான் கொடுக்குறாரு. கண்டிப்பா ஃபேமிலியோட போகலாம். படத்தில் கிளாமர் இருக்கு, கொஞ்சம் டெவலப்மெண்ட் டைலாக்ஸ் இருக்கு. பட் எங்கேயுமே மூஞ்சி சுளிக்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். படம் உண்மையா சொல்லணும்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததானே ஒரு டவுட் இருக்கு. இப்பதான் எடுத்திருப்பாங்களோன்னு ஒரு இது இருக்கு. அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம். செம்ம காமெடி ஒர்க் அவுட், ஃபுல்லா காமெடி போச்சு. நான் மேக்சிமம் ஒரு படம் பாக்குறேன் அப்படின்னா அதுல கொஞ்சமாவது கதை இருக்கணும், காமெடியும் தாண்டி கதை இருக்கணும்னு வச்சுப்பேன். என்ன கதைனே என்னை யோசிக்கவே விடல. அந்த அளவுக்கு காமெடி சிரிச்சு 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 வயிறு வலிக்காத குறையா இருந்தோம். ஆக்சுவலி வந்து உண்மையே சொல்லணும்னா ஹீரோங்கிறதெல்லாம் நாங்க மறந்துட்டோம். அவரு பக்கா காமெடியன். அந்த அளவுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்க முடியுமா? அதுவும் அந்த கவுண்டர் 12 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த கவுண்டர் இப்ப பசங்க விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் பாருங்களேன். அதுவும் மாமியார் கவுண்டர் எல்லாம் பயங்கரம். உங்க மாமியார் பாவம் சார், சந்தானம் சார் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நிறைய டபுள் மீனிங் கவுண்டர் இருக்கு. பட் ரொம்ப யோசிக்க விடல. அடுத்தடுத்து கவுண்டர் போயிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி யோசிக்க முடியல. நிறைய கிளாமர் உண்மையே சொல்லணும்னா வரலட்சுமியோட யோகா கிளாமர் பயங்கர மாசா போகும்னு நினைக்கிறேன். அவங்க அஞ்சலி இவங்க 2 பேரோட கிளாமர் சீன்ஸ்லாம் அதிகமா இருந்தாலும் பெண்களை நாங்களே பாக்குற மாதிரி தான் இருக்கு. எங்கேயுமே முகம் சுளிக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா காமெடியோட சேர்ந்து கிளாமர் பார்க்கும்போது பெருசா தெரியல. கிளாமர் மட்டும் தனியா பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கும். ஆனா ரெண்டுமே சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தது ரொம்ப நல்லா இருந்தது. 12 வருஷம் முன்னாடி எடுத்த படங்கிறத நம்பவே முடியாத அளவுக்கு இருந்தது. அவர் ஆக்டிங் செத்து படப்பண்டா நான்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எனக்கு அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா ஒரு விஷயம் வரும், டெட் பாடியே இவ்வளவு லைட் வெயிட்டா இருந்து நான் இன்னைக்கு தான்டா பாக்குறேன் அப்படின்னு சொன்ன விதெல்லாம் சூப்பரா இருந்தது. அவரோட காமெடி, அவரோட சீன்ஸ் ஒரு சில இடத்துல எல்லாம் லாஜிக்கே இல்ல. பட் நம்மளுக்கு லாஜிக்கே இல்லையேன்னு யோசிக்கவே விடல. அந்த அளவுக்கு காமெடி எல்லாம் சூப்பரா இருந்தது. படம் முழுக்கவே என்ஜாய்மெண்ட். பாட்டு போட்டாங்க பாருங்க, மை டியர் லவ்வர், லவ்வர் டியர் லவ்வரு அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஃபுல்லா ஸ்கிரீன் முன்னாடி தான் டான்ஸ். தியேட்டர்ல இருக்கவங்களே பயந்துட்டாங்க, எப்படி ஸ்கிரீனை மேல போட்டு சோழியை முடிச்சிருவாங்க, நம்ம உள்ள போயே ஆகணும் அப்படின்ட்டு. திருப்பி ஒன்ஸ் மோர் கேட்டாங்க கேர்ள்ஸ். நாங்களே அந்த பாட்டுக்கு கேட்டோம், ஒன்ஸ் மோர் கொடுத்துருங்க அப்படின்னு. கொடுக்கவே இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஆக்சுவலி டைட்டில் கார்டு போடும் போதே நம்மளுக்குள்ள ஒரு இது இருக்கும்ல,
போட்டாலே எழுந்துருவோம். ஆனா அந்த பாட்டுக்கு எல்லாரும் உட்காந்து ரசிச்சோம். திருப்பியும் ஒரு தடவை அந்த பாட்டை போடுங்கன்னு கேட்டோம். அந்த அளவுக்கு பாட்டு பயங்கர ஹிட், மியூசிக் சூப்பரா இருந்தது, காமெடி பயங்கர ஒர்க் அவுட் ஆயிருந்தது. கதை கேட்டீங்கன்னா கதை சத்தியமா என்ன யோசிக்கவே விடல, விழுந்து விழுந்து சிரிக்க வச்சிட்டாங்க. அதனால கதைலாம் இருந்தது செம்ம எங்கேஜிங். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா செம்ம காமெடி, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய பார்க்கலாம். விஷால் சாரோட சிக்ஸ் பேக்லாம் பார்த்து கேர்ள்ஸ் நாங்க தான் முன்னாடி போனோம். பசங்க முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, போட்டு பேப்பர்லாம் போடுறாங்க, என்னடா இது அப்படின்னு. அந்த அளவுக்கு சிக்ஸ் பேக்லாம் சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு என்னன்னா இந்த பொங்கல் வந்து விஷால் சார் அண்ட் சந்தானம் சாரோட பொங்கலா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சந்தானம் சாரோட காமெடிக்கு இன்னைக்கும் ரசிகர்கள் இருக்காங்கிறது சீரியஸா இந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ரெண்டாவது எல்லாருக்கிட்டையும் ஒரு ரெக்வஸ்டா கேட்குறேன். ஆக்சுவலி விஷால் சாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். அதில் வந்து அவர் வந்து ஏதோ குடிக்கிறாரு, அது பண்ணியிருக்காரு, இது பண்ணியிருக்காரு, அவனுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் பேசுறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து பேசாதீங்கன்னு கேட்குறாரு, ரெக்யூஸ்டா கேட்குறாரு. அவர் நல்லவர் கெட்டவர்லாம் நான் சொல்ல, அது அவரோட இது. ஆனா பட் ஒரு ஹியூமனா அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரெக்கவரி ஆகணுங்கிறத ஒரு மனுஷனா யோசிக்கணுமே தவிர அதை போயிட்டு வந்துட்டு நீ உனக்கெல்லாம் இப்படித்தாண்டா ஆகணும், இந்த மாதிரிலாம் என்ன ஒரு வேர்டு அப்படின்னு, நீங்க ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக இன்னொருத்தவங்களை இந்த மாதிரி பேசும்போது உங்களுக்கு ஹர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி. மணிவண்ணன் சாரை நான் ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது செம்ம மிஸ் பண்ணேன். இப்படி ஒரு ஆக்டரோ இப்படி ஒரு டைரக்டர்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. இப்ப இருந்திருந்தா அவங்க எந்த அளவுக்கு ஒரு மாஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அந்த ஏஜ்ல கூட செம்ம ஃபீல் உண்மையிலே இப்ப இருக்கிறாங்கிற அளவுக்கு இருந்தது. மிஸ் பண்ற அந்த லாஸ்ட் மீட்ல எல்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணும் போதே சரி இப்ப இருந்திருக்க கூடாதா, இப்பெல்லாம் ஒரு இது இப்ப இருக்க பசங்க கொண்டாடி இருப்பாங்களே அப்படிங்கிற அளவுக்குலாம் ஃபீல் இருந்தது. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அவர் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், உடம்பு சரியில்லாத மனுஷனை இவ்வளவு கேவலமா பேசி வீடியோ போடுறத தயவு செய்து கம்மி பண்ணுங்கிற. அவர் ரெக்கவர் ஆகி கம்பேக் ஆகி இதே மாதிரி ஆக்ட் பண்ணணுங்கிறதா என்னோட ஆசை உண்மையிலே.